நம்ம அன்னை மொழியே அப்படின்றது பார்க்கலாம். இந்த ஒரு பாடல் வந்து ரொம்ப முக்கியம். யார் இயற்றிருக்கா அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்தினார். யார் இயற்றிருக்கா? பாவலரேறு பெருஞ்சித்தினார் இயற்றிருக்காரு. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணுஞ்சிலம்பே மணிமே கலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துதுமே அப்படின்ற ஒரு பாடலை வந்து அழகா யார் ஏற்றிருக்கா அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்தினார் ஏற்றிருக்காரு. ரொம்பவே முக்கியமான ஒரு பாடல், கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இதுலேருந்து கேள்விகள் அப்படின்றது வரக்கூடிய ப்ரீ மிட் டெர்மில் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் நீங்கள் இதை படிச்சுட்டு போயிருக்கணும். சில பசங்களுக்கு வந்து முன்னாடியே முடிஞ்சிருச்சு. சில பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திங்கக்கிழமையே சில ஸ்கூலில் வந்து முடிஞ்சிருக்கு. சில ஸ்கூலில் வந்து வேறு டேட்டில் இருக்கிறதுனால நம்ம முடிஞ்சாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த செய்யுள் பகுதியை வந்து கொஞ்சம் முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சரி, இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நுழையும் உள்ள என்ன சொல்ல வராங்க, நுழையும் உள்ள என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போமா? பாருங்க, நுழையும் முன் சின்ன குழந்தையின் சிரிப்பு மாணவள். தமிழை போய் சொல்றாங்க. தமிழ் எப்படி இருக்குமா? நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் மொழி சின்ன குழந்தையோட சிரிப்பு இருக்குமா? சின்ன குழந்தையோட சிரிப்பு எப்படிப்பா இருக்கும்? அதில் எந்த ஒரு கள்ளக்கபடம் இருக்காது. அப்படியே பார்க்கும்போது நமக்கே ஆசையாக இருக்கும், தூக்கி கொஞ்சனும் போல இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய தமிழ் மொழி எப்படி இருக்கான்? சின்ன குழந்தையோட சிரிப்பு. சின்ன குழந்தை எப்படி சிரிக்கும்? அந்த மாதிரி ஒரு சிரிப்பு மாணவள். பழுத்த நரையின் பட்டறிவு மாணவள். பழுத்த நரையின் அப்படின்னா ஒரு பழுத்த நறுங்கனி எப்படி இருக்கும்? அப்படியே டேஸ்டாக இருக்கும்ல, அப்படி வந்து அதில் குறையே சொல்ல முடியாது. அந்த மாதிரி பழுத்த நரையின் பட்டறிவு மாணவள். வானத்துக்கும் வையகத்துக்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள். வானத்துக்கு வையகத்துக்கு என்னப்பா இருக்கு? வானம் அப்படியே சொல்லிட்டே போகலாம். வையம் ஃபுல்லாக பூமி. சரிங்களா? வானத்துக்கும் வையத்துக்கும் இடைப்பட்டவற்றை கவிதையாக, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இடைப்பட்ட எவ்வளவோ இருக்குது. ஆகாயம் இருக்குது, ஆகாயம் ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த மண்ணுலகில் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள் ஃபுல்லாக வாழ்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு இடைப்பட்டவற்றை கவிதையாக கொண்டவளாம். எப்படி கொண்டவளாம்? கவிதையாக கொண்டவள். உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள். நம்ம வந்து உணர்ந்து மட்டும் கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து தமிழ் தானே அப்படின்னு படிக்கிறோம், நம்ம தமிழ் தேனே அப்படின்னு படித்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனசு கல் போன்ற மனசு, என்னுடைய கல் போன்ற மனசாக இருக்குது அப்படின்னா கூட அதை எப்படி மாற்றுமா? கற்கண்டு. கற்கண்டு எப்படி இருக்கும்? அப்படியே கடிச்சாலே இனிக்கும். அப்போ கற்கண்டு மாதிரி மாத்திருவா நம்முடைய தமிழ் தாய் அப்படின்னு சொல்றாங்க. அறிவை பெருக்குபவள். உனக்கு அறிவு இருக்கு, அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க திருக்குறள், எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்றத படிச்சிருப்பீங்க. அதாவது வந்து இதுவரையும் எல்லாரும் சொல்றதை நம்பிக்கிட்டே இருந்தோம். திடீர்னு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஒரு திருக்குறளை படிக்கிறேன். எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. சரி, ஓகே, படிச்சுட்டேன். அதில் என்ன இருக்குது? யார் சொல்கிறதையும் அப்படி கேட்கக்கூடாது, நம்ம உன்னுடைய பகுத்தறிவை வச்சு நீ யோசிக்கணும். அப்போ நான் அந்த இடத்துல தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய திருக்குறளை நான் படித்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய அறியாமை போக்கி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா தமிழை அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போனேன். அப்போது என்னுடைய அறியாமையை போக்குனது யார் அப்படின்னா தமிழ் தான். சரியா? அப்போது அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். செப்புதல் அப்படின்னா நம்மளுடைய முன்னாடி தமிழ் சொல்ல தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு தெலுங்கு மொழிக்கு போயிடுச்சு. செப்பண்டி, செப்பு அப்படின்னு. ஆனால் நம்முடைய தமிழ் மொழியில் தான் அந்த ஒரு செப்புதல் அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்துச்சு. சரிங்களா? ஓகே, செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். செப்புதற்கரிய அப்படின்னா சொல்லுவதற்கரிய அவருடைய பெருமையை போற்றுவோம். ஒரு பாட்டில் கூட வரும்ல, என்னது, என்னன்னு சொல்ல ஏதுன்னு சொல்ல அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ அந்த மாதிரி நான் என்னன்னு சொல்லுவேன் தமிழ் மொழியை பார்த்து. அப்படி ஒரு தமிழ் மொழி எனக்கு கிடச்சிருக்கு, நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என்னுடைய தமிழ் மொழியை நினச்சி அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போது செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். செப்புதற்கரிய அவளுடைய பெருமையை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம போற்றணும் அப்படின்றது இந்த இடத்துல சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போமா? சரி பாருங்க, அழகார்ந்த செந்தமிழே, அழகார்ந்த செந்தமிழ் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன குழந்தையோட சிரிப்பு மாணவள். சின்ன குழந்தை எப்படி சிரிப்பாளோ அந்த மாதிரி சின்ன குழந்தையோடைய சிரிப்பு மாணவள். பழுத்த நரையின் பட்டறிவு மாணவள். பழுத்த நரையின் பட்டறிவு மாணவள். வானத்துக்கும் வையகத்துக்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள். வானத்துக்கும் வையகத்துக்கும் இடைப்பட்ட எல்லாத்தையும் என்ன பண்ணவலாம்? கவிதையாக கொண்டவள். உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள். உணர்ந்து மட்டும் கற்றோன்னு வச்சுக்கோங்க, கல் போன்ற மனசு இருக்கு அப்படின்னா கூட அதை என்னவா மாற்றுவலாம்? கற்கண்டா மாற்றுவா அப்படின்னு சொல்றாங்க. அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துவள். அறிவை வந்து என்ன பண்றாளாம்? பெருக்கிறாளாம். அன்பை என்ன பண்றாளாம்? வயப்படுத்துறாளாம். செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றும். செப்புதற்கரியனா சொல்லுவதற்கரிய. என்னால் சொல்ல முடியலையே, நான் என்னன்னு சொல்லுவேன் தமிழ் மொழியை பார்த்து. அப்போ செப்புதற்கரிய அவருடைய தமிழ் மொழியை நம்ம போற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இது உரிய எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அழகார்ந்த செந்தமிழே அப்படின்றது பார்க்க போகிறோம். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த
மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணுஞ்சிலம்பே மணிமே கலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துதுமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். சரிங்களா? சரி, இந்த பாடல் என்ன சார் சொல்ல வராங்க? நம்மளுடைய தமிழ் தாய் 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், தமிழ் பிடிச்சி போயிடும். அந்த மாதிரி நம்மளுடைய தமிழ் தாய் வந்து இந்த இடத்துல வீட்டிருக்கா. சரிங்களா? ஓகே, எப்பயுமே வந்து என்னதான் இந்த காலத்தில் வந்து இங்கிலீஷ் பேசினா கெத்து, வேறு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய தமிழ் மொழி தான் என்றைக்குமே என்ன அப்படின்னா மூத்த மொழி அப்படின்னு சொல்லுவோம். 2000 வருஷத்துக்கு முற்பட்டது நம்முடைய தமிழ் மொழி அப்படின்றது. என்றைக்குமே தமிழ் தானே அப்படின்னு படிக்கக்கூடாது, தமிழ் தேனே அப்படின்னு படிக்கணும். சரியா? அதாவது வேலைக்கு வேலை உண்ண தமிழ் படிக்க வேண்டும். அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அதாவது வேலைக்கு போகிறதுக்காகவும் வேலைக்கு நம்ம சாப்பிடணும் அப்படின்றதுக்காக வேற வழி இல்லாமல் இந்த தமிழை படிக்க வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் என்றைக்குமே வந்து இப்போ நானே உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ இந்த ஒரு லெசன் வந்து உங்களுடைய புக்கில் இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்து படிச்சிருப்பீங்களா? நான் ஏன் சார் படிக்க போகிறேன், இதுக்கு மார்க் இருக்குது அதனால் படிக்கிறேன் சார். சரி, ஓகே, இந்த ஒரு லெசனில் இந்த லெசனுக்கு மார்க் கிடையாது, படிப்பியா சார்? அதில் மார்க்கே கிடையாது சார், அதை ஏன் சார் படிச்சுக்கிட்டு? அப்போது நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்னா, தேவைக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிப்போம். புக்கு இருக்குது அப்படின்னா, தமிழ் இருக்குது அப்படின்னா தமிழை வந்து தேவைக்கு யூஸ் பண்ணிப்போம். அது 10வது வகுப்புன்னு கொடுத்துட்டாங்க, அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 லெசன் கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்களா, 5 மார்க் இருக்கான், அதனால் படிக்கிறேன், ஓகேவா அப்படின்னு இல்லாமல் எப்பயுமே என்ன பண்ணணும், உணர்ந்து கற்கணும். நம்மளுடைய தமிழ் மொழியை உணர்ந்து கற்கணும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்போது அன்னை மொழியை, நம்மளுடைய தமிழ் மொழியை சொல்கிறாங்க அன்னை மொழியே. அன்னை என்ன நடக்குது? நம்மளுடைய தாய்க்கு இணையா, நம்முடைய தாய்க்கு இணையா சொல்கிறாங்க அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழ். இதை உணர்ந்து கற்றாதான் உங்களுக்கு புரியும். சரியா? அப்போ கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள். சரியா? அப்போ இந்த இடத்துலையும் வந்து இதுக்கப்புறமும் வந்து மார்க் இருக்குது அப்படின்னு படிக்காமல் உணர்ந்து கற்கணும். அதில் என்ன தான் சொல்ல வராங்க, நம்மளுடைய தமிழ் மொழியில் என்ன தான் சொல்ல வராங்க, நம்மளுடைய தமிழ் தாய் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத உணர்ந்து கற்கணுமே தவிர இந்த இடத்துலையும் வந்து சார் இதில் 2 மார்க் வந்துருமா 5 மார்க் வந்துருமா அப்படின்னு அந்த ஒரு காரணத்துக்காகவே யோசிக்கக்கூடாது. சரிங்களா? அதனால் ஓகே, அதுவும் இருக்கட்டும். ஆனால் ஃபஸ்ட்டு நம்மளுடைய பிடித்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தமிழை படிக்கணும். சரிங்களா? சரி, அப்போது அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே அப்படியே ஒன்று பார்த்தாலே எனக்கு அந்த ஒரு சின்ன குழந்தை தூக்கி கொஞ்சணும்ல அந்த மாதிரி எனக்கு இருக்குது. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கு நீ தமிழ் மொழியே அப்படின்னு சொல்கிறாரு. முன்னைனா பழமைன்னு அர்த்தம்ப்பா. முன்னைனா என்னது? பழமை. முன்னை அப்படின்னா பழமைக்கு பழமை, பழசுக்கு பழசு, பழம் இல்லை, பழசுக்கு பழசு, ரொம்ப பழசு, பழமைக்கு பழமையானவளே, முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே. முகிழ்ந்தனா நல்லா வந்து அப்படியே கனிஞ்சிருக்கக்கூடிய கனி. நீங்கள் நல்லா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பழமாக எடுத்துப்போம். அந்த ஒரு கொய்யா கனி இருக்குன்னு வச்சுப்போம், நல்லா கனிஞ்சிருக்கு, உள்ள பார்த்தா நல்லா ரோஸ் கலரில் இருக்குது, சாப்பிடும்போது எப்படி இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து மாம்பழம். அந்த மாம்பழத்தை எடுத்து பார்த்து அப்படியே கட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கும்போதே சாப்பிடும் போல இருக்குது, எப்படி இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ உனக்கு பிடிச்ச பழத்தை ஒன்று எடுத்துக்கோ. அப்போ அந்த மாதிரி முகிழ்ந்த நறுங்கனியே, அப்படியே முகிழ்ந்து அப்படின்னா நல்லா அப்படியே சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்க மாதிரி முகிழ்ந்த நறுங்கனியே. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடைகள் அப்படின்னா கன்னிக்குமரி அப்படின்னா கன்னியாகுமரி. சரிங்களா? இந்த கன்னியாகுமரி இடைப்பட்ட கடல் கொண்ட நாட்டிடைகள் அப்படின்னா முன்னாடி லெமூரியா கண்டம்னு ஒன்று இருந்துச்சுப்பா. லெமூரியா அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ கடல் கோளால மூழ்கிடுச்சு. அப்போது கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டில் கன்னியாகுமரி இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியில் இருந்த செந்தமிழே அப்படின்னு சொல்றாரு. மன்னி அப்படின்னா நிலைத்த அப்படின்னு அர்த்தம். மன்னி அப்படின்னா நிலைத்த. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேர் நிலைத்திருந்த. நம்முடைய தமிழ் மொழி எடுத்துக்கோங்க, இன்னைக்கே இருக்குது. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ மொழிகள் இருந்துச்சு, எவ்வளவோ மொழிகள் பேச்சு மொழியாக மட்டும்தான் இருக்குது, இப்போ எழுத்து மொழியாக மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ மொழிகள் அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் நம்மளுடைய தமிழ் மொழி இன்னைக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நிலைத்து இருக்குது. முன்னாடி எவ்வளோ பேர் ஆண்டு வந்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா, கலப்பிரர்கள் ஆண்டாங்க, வட்டெழுத்துக்கு இருக்கக்கூடிய அவங்க ஆண்டாங்க, மராத்திகள் ஆண்டாங்க, யாராவது நம்மளுடைய தமிழ் மொழி ஆண்டாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுது, நம்மளுடைய தமிழ் மொழி நிலைத்து இருக்குது. அடுத்த 1000 வருஷம் கழிச்சு நிலைத்து இருக்கும், அடுத்த 50,000 வருஷம் கழிச்சு நம்மளுடைய தமிழ் மொழி நிலைத்து இருக்கும், உலகம் அழிகிற வரையும் நம்மளுடைய தமிழ் மொழி நிலைத்து இருக்கும். சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு தகுதி பெற்றது. அதாவது வந்து அந்த சார்லஸ் டார்வின் சொல்வார்ல, தகுதி உள்ளது தப்பி பிழைத்து நிற்கும், தகுதி உள்ளது நிலைத்து நிற்கும். தகுதி உள்ளது என்றைக்குமே நிலைத்து நிற்கும். நம்முடைய தமிழ் மொழிக்கு தகுதி இருக்கு, அதனால நிலைச்சிருக்கா. 50,000 வருஷம் கழிச்சும் நிலைச்சிருப்பான். இந்த உலகம் அழிகிற வழியும் நம்முடைய தமிழ் மொழி நிலைத்து இருப்பா. சரிங்களா? ஓகே, புரிஞ்சுக்கோங்க. மன்னி அரசு இருந்து அப்படின்னா நிலைத்த அரசு இருந்து. நம்முடைய தமிழ் மொழி எப்படி இருக்கும், நிலைத்து அப்படியே வந்து ஸ்ட்ராங்கா, ஆட்டலாம் முடியாது, அசைக்கலாம் முடியாது. என்னைக்கு நம்முடைய தமிழ் மொழி தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி மன்னி அரசு இருந்த இந்த மண்ணுலக பேரரசு. இந்த மண்ணுலகத்துக்கு நீ தான் பேரரசே, இந்த மண்ணுலகத்தை யாரு, நீ தான் பேரரசே அப்படின்னு சொல்றாங்க.
தென்னன் மகளே. தென்னன் மகளே அப்படின்னா பாண்டியன். என்னதான் சேரர் சோழர் பாண்டியர் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம், அவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழுக்கு பாண்டியர்கள் தான் முதன்மை சொல்லுவாங்க. ஏன் சார் பாண்டியர்கள் அப்படின்னா பாண்டியர்கள் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்முடைய தமிழ் மொழியை சங்கம் வைத்து வளர்த்தாங்க. என்ன பண்ணாங்க? சங்கம் வைத்து வளர்த்தது யார் அப்படின்னா பாண்டியர்கள் தான். அதனால தான் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது பாண்டியர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே. திருக்குறளுடைய மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே. பாப்பத்தே அப்படின்னா 10 பாடுன்னு அர்த்தம்பா. பாப்பத்தினா 10 பாட்டு. என் தொகையே அப்படின்னா 8 தொகையே. என் தொகையே அப்படின்னா 8 தொகையே. நல் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த 18 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் எத்தும் களியோடு அகம் புறம் என்று இத்திரத்தை 8 தொகை அப்படின்றது. சரிங்களா? அப்ப 8 தொகையே. நற்கணக்கே மண்ணுஞ்சிலம்பே. சிலம்பே அப்படின்னா சிலப்பதிகாரமே. மணிமே கலைவடிவே அப்படின்னா மணிமேகலையே. முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துமே. நான் என்னன்னு சொல்ல, நான் ஒன்று என்ன பண்ணுறேன் அப்படின்னா தலைப்பணிந்து வாழ்த்துகிறேன். நம்மளுடைய தமிழ் மொழியே தாய்மொழியே நான் ஒன்றை தலைப்பணிந்து வாழ்த்துகிறேன் அப்படின்ற மாதிரி பாவலரேறு பெருஞ்சித்தினார் ஒவ்வொரு இடமா அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு வர்றாரு. சரிங்களா? அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணுஞ்சிலம்பே மணிமே கலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துதுமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். சரிங்களா? சரி, தன்னன் மகளே அப்படின்னா யாரு? அது பாண்டியனுடைய மகளே. நம்முடைய தமிழ் மொழியை போய் சொல்றாங்க பாண்டியனுடைய மகளே. என்னதான் சேரர் சோழர் பாண்டியர் இருந்தாலும் என்ன பண்றாங்க, பாண்டியர்களுக்கு தான் முதன்மை கொடுக்குறாங்க. அதனாலதான் பாண்டியனுடைய மகளே. திருக்குறளின் மாண்புகளே. திருக்குறளுடைய மாண்புகளே இன்னரும் பாப்பத்தை. பாப்பத்தைனா 10 பாடுன்னு அர்த்தம். பாப்பத்தைனா 10 பாட்டே. என் தொகையே அப்படின்னா 8 தொகையே. 8 தொகைன்னு சொல்றாங்களா? 8 தொகையே. நற்கணக்கே மண்ணுஞ்சிலம்பே அப்படின்னா சிலப்பதிகாரமே. மணிமே கலை வடிவே அப்படின்னா மணிமேகலையே. முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துகிறேன். உன்னை பார்த்து என்ன பண்றேன், நான் உன்னுடைய தலைபணிந்து வாழ்த்துகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல என்ன பண்றாரு, பாவலரேறு பெருஞ்சித்தினார் சொல்றாரு. சரிங்களா? இந்த ஒரு பாடல் முடிக்கும் போதும் நம்மளுக்கும் எப்படி தோணும் அப்படின்னா நம்ம தமிழ் தாயை இந்த மாதிரி தலைபணிந்து வாழ்த்தணும் அப்படின்றத தோணும். உணர்ந்து படிச்சிங்க அப்படின்னா கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள். சரியா? உணர்ந்து கற்கிறீங்களா அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? சரி, இப்போ செப்பரிய நின்பெருமை. செப்பரிய நின்பெருமை அப்படின்னா உன்னுடைய பெருமையை நான் எப்படி சொல்லுவேன்? இப்போ சொல்லுவோம்ல, நீ செஞ்ச உதவி வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு, நீ செஞ்ச உதவி எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு, உன்னுடைய உதவிக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போகிறேன் சொல்லுவோம்ல. நீ செஞ்ச உதவி இந்த உலகத்தை விட பெருசுப்பா, அந்த ஒரு உதவி நீ அந்த ஒரு நிமிஷத்தில் நீ உதவி செய்யலை அப்படின்னா அன்னைக்கு நான் க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல. செப்பரிய நின்பெருமை அப்படின்னா உன்னுடைய பெருமையை நான் எப்படி சொல்லுவேன்? செப்பரிய அப்படின்னா எப்படி சொல்லுவேன், நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன் உன்னை பற்றி, அப்போ உன்னுடைய பெருமையை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்றதான் செப்பரிய நின்பெருமை. பாருங்க, செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை என் தமிழ்நா எவ்வாறு எடுத்தே உறைவிக்கும். செந்தமிழே சொல்றாரு, செந்தமிழே உள்ளுயிரே, உன்னுடைய உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை, உன்னுடைய பெருமையை, நில்லாது இருக்கக்கூடிய உன்னுடைய பெருமையை என்னுடைய தமிழ் நாக்கு இருக்குல்ல, என்னுடைய தமிழ்நா அப்படின்னா தமிழ் நாக்கு எவ்வாறு எடுத்தே உறைவிக்கும். எப்படி நான் சொல்லுவேன், எப்படி உன்னோட பெருமையை நான் சொல்லுவேன், எனக்கு சொல்ல தெரில, எப்படி உன்னுடைய பெருமையை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை, செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை என் தமிழ்நா எவ்வாறு எடுத்தே உறைவிக்கும், என்னுடைய தமிழ்நா எவ்வாறு எடுத்தே உறைவிக்கும். முந்தை தனிப்புகளும் முகிழ்ந்த இலக்கியம், முந்தை தனிப்புகளும் உன்னோடு இருக்கக்கூடிய தனிப்புகளும் முகிழ்ந்த இலக்கியமும் விண்ணை நெடுநிலைப்பும் வேறார் புகழையும். முந்தை நெடுநிலைப்புனா யார் யாரும் வந்து சொல்றாங்க உன்னுடைய தமிழ் மொழி பெருசுன்னு சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா ஜி போப் எழுதுறாரு, இந்த மாதிரி வந்து இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு கல்லறையில் எழுத சொல்கிறாரு. நினச்சி பாரு, அவங்களாம் வேற மொழியை சேர்ந்தவங்க. அவங்க இந்தியாவுக்கு வந்து குறிப்பாக தென் தமிழகத்துக்கு வந்து தமிழை படிச்சுட்டு இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு என்ன பண்ண சொல்கிறாரு, கல்லறையில் எழுத சொல்கிறாரு. புரியுதுங்களா? அப்போது எந்த அளவுக்கு அவங்க தமிழ் பற்றாளனாக இருந்தால், தமிழ் மீது ஒரு அன்பு வைத்திருந்தா, தமிழ் மீது காதல் வைத்திருந்தா அவங்களால அதை சொல்ல முடியும். நினச்சி பாருங்க. அப்போ என் தமிழ்னா எவ்வாறு எடுத்து உன்னால சொல்ல முடியல, உன்னுடைய பெருமையினால சொல்ல முடியல, நான் இதெல்லாம் சொல்லலப்பா. அவர் முடிக்கும் போது எப்படி சொல்றாரு, நான் உன்னை பற்றி இவ்வளோ பெருமையெல்லாம் சொல்ல. யார் சொல்கிறாங்கன்னா வேறார் புகழும், யாரோ போகிறாங்களோ அவங்களாம் சொல்கிறாங்க. வேற நாட்டில் இருக்காங்கல்ல, ஜி போப்புன்றாங்க, அவருன்றாங்க, மார்க்ஸ் முல்லருன்றாங்க, அவருன்றாங்க, இவருன்றாங்க, எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க, தமிழ்ன்றாங்க. டீ உனக்கு தமிழுக்கு சம்மந்தமே இல்லையாடா, நீ என்னடா வந்து தமிழ்னு பேசுகிற அப்படின்னா அந்த அளவுக்கு தமிழுடைய அருமை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு கல்லறையில் எழுத சொல்கிறார். நினச்சி பாருங்களேன், இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான்
அப்படின்னு கல்லறையில் எழுத சொல்லியிருக்காரு. நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து தமிழ் மீது பற்று வைத்திருந்தா. வேறு மொழி அவருடைய தாய்மொழி வேறு மொழி. ஆனால் இங்கே வந்து தமிழ் மொழியை கற்றுட்டு கல்லறையில் போய் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான்னு எழுத சொல்கிறார். நினச்சி பாருங்களேன் எந்த அளவுக்கு தமிழ் மீது அவங்க தமிழ் மீது பற்றுதல் வைத்திருந்தா இந்த அளவுக்கு அவங்களால சொல்ல முடியும். சரிங்களா, அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. சரிங்களா, ஓகே. முந்தைய நடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூளை. உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூளை. உள்ள பார்த்தீங்க அப்படின்னா கனல், அந்த ஒரு நெருப்பு கனல் என்ன பண்ணுதான் அப்படியே மூழுதான். சரியா, இந்த ஒரு நெருப்பு கனல் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. உந்தி உணர்வெழும்ப உள்ள கனல் மூண செந்தா மறைதேனை குடித்து சிறகாந்த. அது செந்தா மறைது, அதாவது தேன் வச்சுக்கோங்க. தேன் நல்லா இனிப்பாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வந்து குடித்த உடனே அப்படியே வந்து நமக்கு கிறக்க வைக்கும். அதுலேயே செந்தாமரை தேன் எப்படி தெரியுமா இருக்கும், அப்படியே குடிச்சோன்னு வச்சுக்கோ அப்படியே வந்து அமிர்தம் மாதிரி இருக்கும். அப்படியே வந்து ஃபுல்லாக அப்படியே போதையாக்கணும். சரியா, அந்த அளவுக்கு அதோடைய டேஸ்ட் இருக்குமா. அப்போது செந்தாமரை தேனை குடித்து சிறகடித்த அந்தும்பி பாடும் அது போல யாம்பாடி. தும்பி அப்படின்னா வண்டுன்னு அர்த்தம்ப்பா. தும்பி அப்படின்னா வண்டு. நல்லா கவனிக்கணும். சரிங்களா, அப்போது செந்தாமரை தேன் வச்சுக்கோங்க. அந்த செந்தாமரை தேன் வச்சுக்கோங்களேன், அந்த செந்தாமரை தேன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வந்து குடிச்சோன்னு வச்சுக்கோங்க அப்படியே கிறக்கமாயிரும். ஓகேவா, அந்தளவு இருக்கக்கூடிய நார்மல் தேனே டேஸ்ட்டு, அதுலேயே செந்தாமரை தேனே இன்னும் டேஸ்ட்டு. அப்போது செந்தாமரை தேனே குடித்து சிறகார்ந்த அப்படின்னா அந்த செந்தாமரை தேன் இருக்கு, அதை என்ன பண்ணுமா அந்த வண்டு போயிட்டு குடிக்குமா. அந்த வண்டு குடிச்சிட்டு என்ன பண்ணுவான் அப்படியே கறக்கி போய் நிற்குமா. எங்கடா போகிறது நம்மளால அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதுக்கு போதை தலைக்கு ஏறிடுச்சு. எதுக்கு, தும்பி வண்டுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, போதை தலைக்கு ஏறிடுச்சு. ஏன்னா அந்த ஒரு செந்தாமரை தானே குடிச்சிருச்சு. ஏன்னா அதை குடிச்சதுக்கப்புறம் வயிறு ஃபுல்லாகி அந்த வண்டுக்கு அப்படியே சுற்றுது. எங்கே போகிறதுன்னு தெரியாமல், எங்கே போய் நிற்கணும்னு தெரியாமல் என்ன பண்ணுது, போதையில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போது அந்தும்பி பாடும் அந்த மாதிரி செந்தாமரை தேனை குடித்து சிறகடிந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாமுடி. அந்த ஒரு வண்டு எப்படி செந்தாமரை தேனை குடிச்சிட்டு அந்த ஒரு போதை கறக்கத்தில் எப்படி இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோ, நான் அந்த மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தவன். நான் அந்த மாதிரி தமிழை படிச்சுட்டு தமிழ் போதை எனக்கு ஏறிடுச்சு. என்ன ஏறிடுச்சா, தமிழ் போதை எனக்கு ஏறிடுச்சு. இப்போ நான் எங்கே போகிறதுலாம் எனக்கு தெரியல. அப்போது முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே, உன்னை பற்றி நான் என்னென்னு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாரு, தமிழ் போதை ஏறிடுச்சான். அவர் எந்த மாதிரி சொல்கிறாரு பாருங்க. அந்த ஒரு வண்டு போயிட்டு செந்தாமரை தேனை குடிச்சுது. அந்த செந்தாமரை தேனை குடிச்சதுக்கப்புறம் அந்த வண்டுக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக போதை ஏறிடுச்சு. போதை ஏறி என்ன பண்ணுது, இந்த மாதிரி கறக்கமாக சுற்றிக்கிட்டு நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி நான் தமிழை படித்து எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ் போதை ஏறிடுச்சு. அது தமிழை படிக்கல அப்படின்னா எனக்கு தூக்கம் வராது. அந்த மாதிரி தமிழ் போதை ஏறி நான் என்ன பண்ணுறேன், எங்கே போகிறது என்னுடைய பெருமை எப்படி போய் எல்லாட்டி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி தெரியாமல் என்ன பண்ணுறோம்னா சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி யார் முடிக்கிறா அப்படின்னா இந்த இடத்துல பாவலரேறு பெருஞ்சித்தனார் முடிக்கிறார். சரிங்களா, இது எங்கே இருக்குது அப்படின்னா கனிச்சாரில் இருக்குது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அன்னை மொழியே, ரொம்பவே சூப்பராக அருமையாக எழுதியிருக்காரு. பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும். ரொம்பவே வந்து எக்ஸலண்ட்டாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் எழுதக்கூடிய விஷயம் அப்படின்றது அவருடைய மனசில் எப்படி இருந்துச்சு, அவருடைய எண்ணத்தில் ஓட்டத்தில் இருந்துச்சு அப்படின்றத அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு. யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார். சரிங்களா, சரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா. ஒரு ரீகப் மாதிரி பார்த்தலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். அதாவது அழகார்ந்த செந்தமிழே, ஃபஸ்ட்டு அன்னை மொழியே. இதை ஏற்றுனது யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார் ஏற்றிருக்காரு. அதையும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தையுடைய சிரிப்பு மாணவள், பழுத்து நிறையின் பட்டறிவு மாணவள், வானத்துக்கு வையத்துக்கு இடைப்பட்ட எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கா கவிதையாக இருக்கவ, அதுக்கடுத்து கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குறவ, அறிவை பெருக்கிறவ, அதுக்கடுத்து அன்பை வயப்படுத்துறவ, செப்புதற்காரு அவர் பெருமையை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நுழையும் முள்ள சொல்லிட்டாங்க. சரிங்களா, நுழையும் முன் எதுக்காக சார் அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் தெரியணும், எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், அன்னை மொழினா என்ன, எதுக்காக தமிழை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத ஒரு அவுட்லைன் மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சாதான் நம்ம கண்டென்ட்டை உள்ள போய் படிக்கும்போது ஓகே இதுக்காக தான் சொல்கிறாங்களா, இதுதான் சொல்கிறாங்களா அப்படின்றது தெரிய வரும். சரிங்களா, அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நுழையும் நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா, சரி. அழகார்ந்த செந்தமிழே அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டடியில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணுஞ்சலமே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துதுமே அப்படின்ற பாடலை இந்த இடத்துல பாடி முடிச்சிருக்காரு. யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார். அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை, உன்னுடைய பழமைக்கு பழமையாக இருக்கக்கூடிய தமிழே, முகிழ்ந்த நறுங்கனியே, உன்னுடைய கனி போன்றவளே, ஒரு பழுத்த ஒரு மாம்பழம். சரியா, உனக்கு எந்த ஒரு பழம் பிடிக்குன்னு வச்சுப்போம். சரியா, மாம்பழம் ஒன்று இருக்குது, எப்படி இருக்கும், அப்படியே சாப்பிடும்போது சரி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து ஒரு வாழைப்பழம் நல்லா கணிஞ்சிருக்கு, பலாப்பழம் ஒன்று இருக்குது, வாழை இருக்குது. சரியா, அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாப்பழா வாழை இந்த மாதிரி கனிகள் இருக்குது. அதுக்கடுத்து உனக்கு பிடிச்ச ஒரு பழம், ஏதோ ஒரு பழம், சரிங்களா, கொய்யா பழம் இருக்குது. இந்த மாதிரி ஏதோ ஒன்று சரியான டேஸ்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி முகிழ்ந்த நறுங்கனியே, அந்த மாதிரி முகிழ்ந்த நறுங்கனியே
ரொம்ப பழமையானவரே அப்படின்னு சொல்றாரு. கன்னிக்குமரி அப்படின்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய இடைப்பட்ட பகுதியில் மன்னி அப்படின்னா நிலைத்த அரசு இருந்த மண்ணுலக பேரரசு. அந்த இடத்துல நீ நிலைத்திருந்த என்னதான் கடல் கோளால கன்னியாகுமரி அழிஞ்சாலும் அந்த லெமூரியா கண்டம் அழிஞ்சாலும் நீ இன்னைக்கு என்ன பண்ற, நிலைத்து நின்றுட்டு தான் இருக்க. அடுத்து 50,000 வருஷம் கழிச்சு நிற்ப, அடுத்து உலகம் அழிகிற வரையும் நிலைத்து நிற்ப அப்படின்றத இந்த இடத்துல என்ன சொல்றாரு, பாவலர் பிரிஞ்சித்தினார் இந்த இடத்துல சொல்றாரு. சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்து தென்னன் மகளே, பாண்டியனுடைய மகளே. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, சேரர் சோழர் பாண்டியர் 3 பேர் இருந்தாலும் பாண்டியர் தான் என்ன பண்ணாங்க, தமிழை சங்கம் வைத்து தமிழை வளர்த்தாங்க. அதனால தான் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாண்டியர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, திருக்குறளுடைய மாண்புகளே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் பாப்பத்தேன்னு 10 பாட்டு உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த 10 பாட்டே அப்படின்னு சொல்றாரு. 10 பாட்டே. எட்டு தொகை அப்படின்னா 8 தொகை தெரியுமா? நல் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்தபது 10 ஓங்கு வரி பாடல் கற்றறிந்தோர் எத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்தை 8 தொகை. அகநானூறு புறநானூறு சொல்றோம்ல, அது மாதிரி அகம் புறம் என்று இத்திரத்தை 8 தொகை. நற்கணக்கே மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே. அதாவது அடுத்து பார்த்தீங்கன்னா சிலம்பே அப்படின்னா சிலப்பதிகாரமே. சிலம்பேனா சிலப்பதிகாரமே. அதுக்கடுத்து மணிமே அப்படின்னா மணிமேகலையே சொல்றாரு. ஒன்னொன்னா தமிழே சிலப்பதிகாரமே மணிமேகலையே அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்றாரு. முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துதை. உன்னை வந்து என்ன பண்றேன், நான் வணங்குறேன். உன்னை வந்து நான் என்னன்னு எனக்கு தெரில, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, உன்னுடைய பெருமையை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு உன்னுடைய காலில் என்ன பண்ணுறோம்னா விழுந்து வணங்குறேன் அப்படின்றத சொல்கிறார். செந்தமிழே உள்ளுயிர செப்பரிய நின் பெருமை. உன்னுடைய பெருமையை நான் எப்படி சொல்லுவேன், உன்னுடைய பெருமையை நான் எப்படி சொல்லுவேன், என்னெல்லாம் சொல்ல முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு உன்னுடைய பெருமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என் தமிழ்நா எவ்வாறு எடுத்தே உரைவுக்கு, என்னுடைய தமிழ்நாக்கு எப்படி சொல்லும், என்னுடைய தமிழ்நாக்கு எப்படி சொல்லும் உன்னை பற்றி அப்படின்னு சொல்கிறாரு. முந்தை தனி புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நடுநிலைப்பும் வேறார் புகழுரையும். சரி, தமிழ் மொழியே உன்னை வந்து இந்த ஊரில் இருக்கவங்க தமிழ் படித்தவங்க வந்து சொன்னால் பரவாயில்ல, தமிழ் படித்தவங்க வந்து தமிழ்னு கத்துனா பரவாயில்ல. இப்போ நான் தமிழ் வந்து எடுக்கிறேன், அதனால் வந்து நான் தமிழ் முக்கியம் நான் கத்துனா பரவாயில்ல. ஆனால் யாரோ ஃபாரினில் ஓகேவா வேறு நாட்டிலேருந்து வராங்க, வேறு நாட்டிலேருந்து யாரோ மார்க்ஸ் முல்லருன்றாங்க, ஏதோ ஜி போப்புன்றாங்க, யாரோ வராங்க வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க, தமிழ்னு அவங்க வந்து கத்துறாங்க. ஏன் வந்து கத்துறாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு நீ பெரிய மொழியாக இருக்குது, அந்தளவுக்கு உன்னுடைய அதிகாரம் இருக்குது அப்படின்றத தெரிய வருது. அப்போ இங்கே வந்துட்டு அவருடைய தாய்மொழி வேற, ஆனால் இங்கே வந்து தமிழ் படிச்சுட்டு அவர் கல்லறையில் என்ன எழுத சொல்கிறாரு, இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுத சொல்கிறார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய கல்லறையில் இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுத சொல்கிறார். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? என்னையா நடக்குது இங்கே? தமிழ் மொழி வந்து தமிழர் படிச்சுட்டு தமிழ்னு கத்துனா பரவாயில்ல, யாருன்னே தெரியல, இங்கே வந்து தமிழை படிச்சுப்புட்டு தமிழ்ன்றாங்க அப்படின்னா தமிழ் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுதா? அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. முந்தை தனிப்புகளும் முகிழ்ந்த இலக்கியமும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த தமிழ்னா அவ்வாறு எடுத்தே உறைவிக்கும். உந்தி உணர்வெலும்ப உள்ள அப்படியே கனல் மூணுது. எப்படி நான் வந்து சொல்லுவேன், எப்படி நான் போய் 4 பேர்ட்ட சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி உள்ள அப்படியே கனல் மூணுது. செந்தாமரை தேனே, செந்தாமரை தேனா தாமரை, அந்த தேனே வந்து சரி டேஸ்ட்டாக இருக்குது, அதுவே போதை ஏற்றிடும். ஆனால் இந்த செந்தாமரை தேன்றது இன்னும் போதை ஏற்றும். சரியா? அந்த ஒரு செந்தாமரை தேனை இந்த வண்டு என்ன பண்ணுது, இவ்வளோ என்ன பண்ணுது, ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிட்டு அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, சுற்றுது. என்ன பண்ணுது, ஃபுல்லாக அப்படியே கிறங்க அடிச்சுட்டு என்ன பண்ணுது, சுற்றிக்கிட்டு இருக்கு. நான் அது மாதிரி நான் அந்த தமிழ் போதை எனக்கு தலைக்கு ஏறிடுச்சு. நான் தமிழை படித்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, தமிழ் போதை ஏறிடுச்சு. தமிழ் படிக்கலாம்னா தூக்கம் வராது, தமிழ் படிக்கலாம்னா எனக்கு பித்து பிடிச்ச மாதிரி போயிடும். அதனால் தமிழ் படித்து என்ன பண்ணிட்டோம்னா நான் போதை ஏறிட்டேன், தமிழ் போதை எனக்கு ஏறிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். முந்துற்றம் யாண்டும் உலங்க தனித்தமிழே அப்படின்ற ஒரு பாடல் கனிச்சாரில் இருக்கக்கூடியது. இதுதான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம சொன்ன பொருளை தான் இந்த ஒரு பாடலின் பொருளையும் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. அன்னை மொழியே அப்படின்ற பாடல். அன்னை மொழியே அழகு நிறைந்த செந்தமிழே பழமைக்கு பழமையாய் தோன்றிய நெருங்கனியே. பழசுக்கு பழசு இப்போலாம் கிடையாது. சும்மா இப்போ ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மொழியை தூக்கிக்கிட்டு இந்த மொழி பெருசுன்றாங்க. 2000 வருஷம் கிட்டையே நிற்க முடியாது. அது அரியாசனம் உனக்கே ஆனால் சரியாரு உண்டோ தமிழே. அரியாசனத்தை உனக்கு கொடுத்துட்டேன். சரியா? உன்னுடைய அரியாசனத்தை உனக்கு கொடுத்துட்டு பக்கத்தில் யாராச்சும் நிற்க முடியுமா, பக்கத்தில் யாராச்சும் வர முடியுமா சொல்லுவோம்ல. அரியாசனம் உனக்கே ஆனால் சரியாரும் உண்டோ தமிழே. உனக்கு அரியாசனத்தை கொடுத்துட்டோம், உனக்கு சேர் போட்டு உட்கார வச்சுட்டோம் அப்படின்னா கிட்ட யாராச்சும் வர முடியுமா? நீ அவ்வளோ பெரிய மொழி அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அப்போ பழமைக்கு பழமையாய் தோன்றி நறுங்கனியே கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்த அரசாண்ட மண்ணுலக பேரரசே. கடல் கொண்ட குமரி கண்டம், அந்த கடல் கொண்ட இந்த குமரி கண்டத்தில் நிலைத்து நின்று அரசாண்ட மண்ணுலக பேரரசே. பாண்டியனுடைய மகளே. என்னதான் சேரர் சோழர் பாண்டியர் இருந்தாலும் அவங்க எப்பயுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாண்டியருக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதனால் பாண்டியனுடைய மகளே திருக்குறளின் திருக்குறளுடைய பெருமைக்குரியவளே 10 பாட்டே 8 தொகையே
பதினெண் கீழ்கணக்கே நிலைத்த சிலப்பதிகாரமே அழகான மணிமேகலையே பொங்கி எழும் நினைவுகளால் தனைபணிந்து வாழ்கிறோம். பொங்கி எழும் நினைவுகளால் உன்னை என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் தலைபணிந்து வாழ்த்துக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன் உன்னை தடை பண்ணிக்கிறேன் அப்படின்றத இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. அதுக்கடுத்து செழுமைமிக்க தமிழே எமக்குரிய சொல்லுதற்கரிய என் பெருமைதனை என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறு எடுத்து வரைக்கும். உன்னுடைய பெருமை என்னால் சொல்ல முடியல, என்னுடைய தமிழ்நாக்கு வர மாட்டது, தமிழ் பேசிக்கிட்டு இருக்கேன் நான், உன்னுடைய பெருமை என்னால் சொல்ல முடியல, ஏன்னா தமிழ்நாக்கு எனக்கு பெறலவே மாட்டுது. உன்னுடைய பெருமையை சொல்லணும் அப்படின்னா என்ன ஒன்று ரெண்டாக இருக்குது உன்னை பற்றி சொல்கிறதுக்கு, அவ்வளோ பெருமை இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன், அதனால் என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பழம்பெருமையும் தனக்கு தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேறார் மொழியும் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. என் தனித்தமிழே வண்டானது செந்தாமரை தேனை, அதே தான் அந்த செந்தாமரை தேனை குடிச்சிட்டு போதை ஏறி சுற்றுதில்ல, அது மாதிரி நான் தமிழ் போதையில் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்கிறாரு. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து ஒரு பெரிய மனுஷன் இருக்காருப்பா பாருங்க. இவர் என்ன மாதிரி இந்த தமிழை பிடிச்சிருந்தா, தமிழ் மேத பற்று வச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு. என்ன சார் வார்த்தையை விட்டாரு அப்படின்னு பாருங்க. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். நினச்சி பாரு, நீ என்ன படிப்ப அப்படின்னா சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். கா சச்சிதானந்தன், அவ்வளோதான். ஓகே, ஒரு மார்க். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இது ஒரு மார்க்குன்னு படிக்கிறோம். ஆனால் அவருடைய மனசில் எந்த மாதிரி தோன்றி இருந்தால் இந்த மாதிரி ஒரு வார்த்தை எழுதியிருப்பார். நினச்சி பாரு, நீ ஒரு மார்க்குக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் ஒரு நார்மலாக அப்படி போயிட்டு அப்படின்னா, ஆனால் இவருடைய மனசில் எந்த மாதிரி இருந்திருந்தா இந்த ஒரு லைன் எழுதியிருப்பார். நினச்சி பாரு, சாகும்போதும் தமிழ் படித்து அவர் சாகுறப்பையும் தமிழ் படிச்சுட்டே சாகணுமா. அந்த சிறுத்தை படத்தில் சொல்கிறாரு, நான் சாகும்போது பார்த்து அப்படின்னா என் மீசை முறுக்கி இருக்கணும், அந்த மாதிரி சிரிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாருல, அந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறாராம், சாகும்போதும் தமிழ் படிச்சுட்டே நான் சாகணுமா, தமிழ் படிச்சுக்கிட்டே இருக்கணும், உடனே நான் செத்துடணும். எப்படி சொல்கிறாராம், சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், தமிழ் படிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்போ நான் செத்து போயிடும், வேறு எதுவும் நான் செய்யக்கூடாது. என்ற சாம்பலும் என்னுடைய சாம்பல் இருக்குல்ல, இறந்ததுக்கு அப்புறம் எரிச்சிருவாங்களே அந்த சாம்பல், அது தமிழ் மணந்து வேகணுமா, தமிழ் அதில் இருக்கணுமா, அந்த சாம்பலில் தமிழ் இருக்கணுமா. நினச்சி பாரு, அவங்களெல்லாம் அப்படியே எனக்குலாம் கூஸ் பம்ப் ஆகுதுடா. உண்மையிலே எனக்குலாம் புல்லரிக்குது. எப்படி ஒரு சாத்தியம், எந்த மாதிரி இவர் எழுதினார் அப்படின்னு தெரில. எப்பயுமே நான் இந்த ஒரு லெசனில் இந்த ஒரு வரியை படிக்கும் போது எனக்கு அறியாமல் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு உண்மையிலே அப்படியே புல்லரிக்கும். சரியா? ஏன்னா இந்த மாதிரி யாருமே யோசிச்சதில்லை. தமிழ் மொழி மேலே என்னதான் தமிழ்னு பற்றா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை யாருமே சொன்னதில்லை. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேணும். சாகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ் படிச்சுக்கிட்டே இருக்கணும், உடனே நான் செத்துடணும். என்னுடைய செத்ததுக்கு அப்புறம் என்னை எரிப்பாங்கல்ல, எரிச்சதுக்கு அப்புறம் அதில் சாம்பல் இருக்கும்ல, அந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேகணும். அதில் பார்த்து அப்படின்னா தமிழ் மறக்கணும் அந்த ஒரு சாம்பல்லையும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா க சச்சிதானந்தன். சரியா? க சச்சிதானந்தன் சொல்லியிருக்காரு. உண்மையிலே வேற லெவல், சொல்லவே முடியாது அவருடைய பெருமையை. க சச்சிதானந்தன் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஓகே. பாவலரேறு பிரிஞ்சித்தினாரின் கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றும் யாண்டும் எடுத்தாளப்பட்டுள்ளன. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பாவலரேறு பிரிஞ்சித்தினாருடைய கனிச்சாறு தொகுப்பு 1. சரிங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா தொகுதி 1ல் இருவேறு தலைப்புகள் இருக்கு, 2 வேறு தலைப்பு அப்படின்றது இருக்கு. என்னென்ன தலைப்பு அப்படின்னா அது தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றும் யாண்டும் அப்படின்றது. இவர் நிறைய இதழ்கள் எழுதியிருக்காருப்பா. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் இன்னொன்று இருக்கு, உங்களுக்கு 6th புக்கில் கொடுத்துருப்பாங்க. தமிழ் நிலம் சொல்லக்கூடியது இதெல்லாம் அவருடைய இதழ்கள். சரிங்களா? தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் வாயிலாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியவர் யார் அப்படின்னா துரை மாணிக்கம். ஓகேவா? துரை மாணிக்கம் அப்படின்றது அவருடைய இயற்பெயர். சரிங்களா? துரை மாணிக்கம் அப்படின்றது அவருடைய இயற்பெயர் கொண்டவர் தான் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்தினார் அப்படின்றது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. உலகில் 100, பாவிய கொத்து, 100 ஆசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபூ வஞ்சி, பள்ளிப்பறவைகள், ஐயை முதலான நூல்களை படைச்சது யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்தினார். அவருடைய நூல்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 1 மார்க்கில் கேட்டால் எழுத தெரியணும். சரிங்களா? அப்போ உலகில் 100, பாவிய கொத்து, 100 ஆசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபூ வஞ்சி, பள்ளிப்பறவைகள் முதலான நூல்களை படைச்சது யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். திருக்குறள், இவருடைய திருக்குறள் இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமா இருக்கு. இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை என்ன பண்ணதான் தமிழுக்கே ஒரு கருவூலமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸாக்டா எழுதி வச்சிருக்காரு. சரிங்களா? அதுக்கடுத்து இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டு, இவருடைய நூல்கள் பாவலரேறு பெருஞ்சித்திரனுடைய நூல்கள் எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். எனக்கு இந்த ஒரு வார்த்தையை படிக்கும்போது இனிமே அந்த ஒரு வார்த்தையிலேருந்து என்னால் வெளில வர முடியல. ஏன்னா அந்தளவுக்கு எழுதியிருக்காரு, அந்தளவுக்கு அவருடைய மனசில் தோன்றி இருக்கு தமிழ் மேலே. அதே மாதிரி பாவலரேறு பெருஞ்சித்தினாரும் தமிழ் போதை ஏறிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு தமிழ் போதை ஏறிடுச்சு. தமிழ் படிக்கலன்னா எனக்கு கைக்காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிடும். எப்படி
மது பொருட்கள் அருந்துறவங்க மது பொருள்லாம் எடுத்துக்கிட்டால் தான் அவங்க ஒரு இயல்பாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, இல்லை அப்படின்னா அவங்கள கை கால்லாம் உதறும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு தமிழ் படிக்கலைன்னா என் கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிடும், தமிழ் படிக்கல அப்படின்னா. ஓகேவா? அப்போ அந்தளவுக்கு தமிழ் மேலே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா காதல் கொண்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. சரிங்களா? ஓகே. பாவலரேறு பிரெஞ்சுத்தனுடைய கணிச்சாறு தொகுதி 1 தொகுப்புலேருந்து இருவேறு தலைப்பு இருக்குது. தமிழ் தாய் வாழ்த்து, முந்துற்றோம் யாண்டும் அப்படின்றது. தென்மொழி தமிழ்ச்சிட்டு அதிர்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பினது யார் அப்படின்னா துரைமாணிக்கம் அப்படின்னு இயற்பெயரை கொண்டவர். இவருடைய நூல்கள் அப்படின்றது உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கணிச்சாறு, என்சு என்பது, மகபுவஞ்சி, பள்ளி பறவைகள், ஐயை. முதலான நூல்களை வந்து படைச்சது யார் அப்படின்னா பாவலரேறு பிரெஞ்சுத்தனார். அதுக்கடுத்து இவருடைய நூல்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? ஓகே. இந்த இடத்துல பாருங்க 8 தொகை நூல்கள் கொடுத்துருக்காங்க. இதனால் ஒரு வாட்டி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நட்டினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் எத்தும் களியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகை அப்படின்ற ஒரு பாடல் லைன் கொடுத்துருக்காங்க. 8 தொகை நூலில் இருக்கக்கூடியது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? சரிப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரக்டாக இரட்டர் மொழிதல் போயிடலாம். சரியா? சில பேர் வந்து சார் இரட்டர் மொழிதல் கிடையாது சார் அப்படின்னு சில பேர் வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க, சில பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உடைய சிபிஎஸ்சி உடைய அஃபிஷியல் வெப்சைட் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரில, அவங்க 2025-26க்கான என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அஃபிஷியல் சிலபஸ் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. யாருக்காக அப்படின்னா உங்களுக்காக, இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இரட்டர் மொழிதல் லெசன் இருக்குது. சரிங்களா? ஓகே. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த புக் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2024 புக் இருக்குல்ல, அதை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து சார் இப்போ புது புக்கில் ஏதோ ஸ்கூல் புக்கில் மாறிடுச்சான் சார், இந்த லெசன் கிடையாது சார், அது கிடையாது சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் இதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தமிழ் சிலபஸ் பிரேக் டவுன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்படியே நீங்கள் உங்களுக்கு பார்க்கல அப்படின்னா உங்களுடைய சிபிஎஸ்சியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அகாடமிக் அப்படின்னு செஷன் இருக்கும். அந்த அகாடமிக் செஷன் உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுடைய 2025-26க்கான லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய தமிழ் சிலபஸ் அப்படின்றது ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கக்கூடிய சிலபஸ் என்ன அப்படின்னா போன வருஷம் பசங்களுக்கு நிகழ்கலைன்னு ஒரு லெசன் இருந்துச்சு. ஆனால் அதை எடுத்துகிட்டு இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பன்முக கலைஞன்னு ஒரு லெசன் ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணல. போன வருஷ பசங்களுக்கும் இந்த வருஷ பசங்களுக்கும் ஒரே ஒரு சேஞ்சஸ் என்ன அப்படின்னா பன்முக கலைஞர்னு ஒரு லெசன் ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? வேறு எந்த சேஞ்சஸும் என்ன பண்ணல அப்படின்னா அவங்க பண்ணலை, தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி. இந்த ஒரு பாடலில் என்ன சொல்ல வராங்க, இரட்டர் மொழிதல்னா என்ன சார்? இரட்டரம் மொழிதல் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குப்பா. இது பேர் என்ன அப்படின்னா சிலேடை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சிலேட்டெல்லாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க சார்? ஸ்லேட்டு தானே சார். ஸ்லேட்டு 2 பக்கம் எழுதலாம் சார். பிளாக்காக இருக்கும். நான் கூட சின்ன பிள்ளையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கரியை, அப்புறம் வந்து வாழைப்பழத்தோல், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவக்காய் இதெல்லாம் தேய்ச்சோம் அப்படின்னா சூப்பராக எழுதும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அப்போ அதுதான் ஸ்லேட். நிறைய பேர் ஸ்லேட் பயன்படுத்திப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்லேட் பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே எழுதலாம். ஸ்லேட் பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே எழுதலாம். சரியா? அப்போது அதுதான் என்ன சொல்கிறாங்க, சிலேடை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இரட்டர மொழிதல் அப்படின்றது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணோம்ல, அதாவது ஒரு பாடல் தான் இருக்கும் ஆனால் 2 பொருள் தரும். ஒரு பாடல் 2 பொருளை தரக்கூடியதான் என்ன சொல்கிறாங்க, சிலேடை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம யூஸ்வலாக சொன்னோம் அப்படின்னா அந்த இரட்டர மொழிதல் அப்படின்றது ஒரே ஒரு பாடல், ஒரே ஒரு வார்த்தை, அதில் டபுள் மீனிங் இருக்கும். சரியா? அதுதான் என்ன அப்படின்னா இரட்டர மொழிதல் அப்படின்றது. அது யார் இயற்றிருக்கா அப்படின்னா சந்த கவிமணி தமிழ் அழகனார். யார் இயற்றிருக்கா? சந்த கவிமணி தமிழ் அழகனார் தான் ஏற்றிருக்காரு. சரிங்களா? இரட்டர மொழிதலை ஏற்றினது யாரு? சந்த கவிமணி தமிழ் அழகனார் ஏற்றிருக்காரு. சரி, இந்த ஒரு லெசன்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்ப்போமா? பாருங்க. விண்ணோடும் முகிலோடும், முகில்னா மேகம்பா. உடுக்கல்னா என்ன சார்? உடுக்கல்னா வந்து நட்சத்திரம். சரிங்களா? உடுக்கல்னா நட்சத்திரம். சரிங்களா? ஓகே. விண்ணோடும் வானத்தோடும், முகில் மேகத்தோடும், நட்சத்திரத்தோடும், கதிரவனோடும், கடலோடும் தமிழ் இணைத்து பேசப்படுகிறது. தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த ஒரு கவிதையெல்லாம் சொல்லும்போது எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெண்ணோட வந்து அந்த நிலவை வந்து ஒப்பிடுவாங்க. நிலவு போன்று இருக்கா பெண்ணு, அப்போ இந்த மாதிரி வந்து நட்சத்திரம் போன்று இருக்கா அப்படின்னு சொல்லுவோம்ல, கவிதை எழுதும்போது இந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி நம்மளுடைய தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறாங்க, கவிதை இணைத்து பேசுகிறாங்க. விண்ணோடு வானத்தோடு பேசுகிறாங்க, முகில் மேகத்தோடு கலந்து பேசுகிறாங்க, உடுக்கல் நட்சத்திரத்தோடு சேர்த்து பேசுகிறாங்க, கதிரவன் சூரியத்தோடு பேசுகிறாங்க, கடலோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழை இணைத்து பேசுகிறாங்க. என்ன பண்ணுறாங்க? தமிழை இணைத்து பேசுகிறாங்க. இவற்றுக்குள்ள ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கு உண்டு. இதில் இருக்கக்கூடிய ஆற்றல், சரிங்களா, இவற்றுக்கு கூடிய அந்த ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கும் இணைத்து பேசப்படுகிறது. அந்த அளவுக்கு வந்து நம்முடைய தமிழ் மொழியில் அந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழை வந்து இணைத்து பேசுகிறாங்க. தமிழ் கடலோடு ஒத்திருத்தலை இரட்டர மொழிதல் மூலம் அறிகையில் அதன் பெருமை ஆளப்படுகிறது, விரிவுபடுகிறது. ஒன்றுமே கிடையாதுப்பா சார். என்ன சார் சொல்ல வராங்க? இது வந்து ஒரு இரட்டர மொழிதல். இரட்டர மொழிதல் அப்படின்றது சிலேடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே ஒரு சொல்லு இல்லை ஒரே ஒரு பாடல் 2 பொருள் தரும், டபுள் மீனிங். சரியா? அதை கொடுக்கக்கூடியதான் என்ன அப்படின்னா இரட்டர மொழிதல் அப்படின்றது. சரிங்களா? சரி, இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். இதில் வந்து
பிரசித்தி பெற்ற யார் அப்படின்னா காளமேக புலவர் அப்படின்றது நீங்கள் சின்ன வயசில் ஏதாச்சும் 6th அந்த ஒரு 9th படிக்கிறதுல எங்கேயாச்சும் அவரை கேள்விப்பட்டிருப்பீங்க, காளமேக புலவர் அப்படின்றவர். சரிங்களா? சரி, ஓகே. இந்த ஒரு பாடல் பார்த்தோம் அப்படின்னா கடலையும் அதுக்கடுத்து தமிழையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றிணைத்து பேசுகிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா? கடலையும் அதுக்கடுத்து தமிழ் மொழியும் என்ன பண்ணுறாங்க, ஒன்றிணைத்து பேசுகிறாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்கூல்லலாம் அந்த ஒரு காமெடி பண்ணுவோம், காமெடியில் அந்த விஷயம் சொல்லுவோம். என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதில் போயிட்டுருக்கார். எதில் அப்படின்னா பஸ்ஸில் போயிட்டுருக்கார். பஸ் ஏறிட்டார். கண்டக்டர் என்ன கேட்குறாரு அப்படின்னா நீ எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாரு. எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாரு. அதே மாதிரி பார்த்து அப்படின்னா அவருடைய கால்லையும் அடிபட்டுருக்கு. சரியா? கண்டக்டர் என்ன பண்ணுறாரு, எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாரு. இன்னொருத்தர் என்ன கேட்குறாரு, உங்களுடைய காலில் எப்படி அடிபட்டுச்சு, காலில் அடிபட்டுருக்கு. சரியா? காலில் எப்படி அடிபட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாரு. இது ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா இவர் ஒரே ஒரு பதில் சொல்லணும். சரியா? அப்போ கண்டக்டர் எங்கே போகணும்னு கேட்குறாரு, அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். அதுக்கடுத்து இவர் வந்து நீங்கள் உங்களுடைய காலில் எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு இவர் கேட்குறாரு. அப்போ 2 கேள்விக்கு ஒரே பதில் சொல்லணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னா செங்கல்பட்டு. அப்போ எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு கண்டக்டர் கேட்டார். அதுக்கு என்ன பதில்? செங்கல்பட்டுக்கு போகணும். உங்களுடைய காலில் எப்படி அடிபட்டுச்சு, செங்கல் பட்டதால் கால் அடிபட்டுச்சு. அப்போ என்ன பண்ணோம், ரெண்டுத்துக்கும் என்ன பண்ண ஒரே ஒரு அர்த்தம் தான் சொன்னோம். அது எப்படி போணுச்சு, 2 பேருக்கும் அர்த்தத்தை கொடுக்குற மாதிரி போணுச்சு. இதை தான் இருட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? சந்த கவிமணி தமிழ் அழகனார் இயற்றியிருக்கார். யார் இயற்றியிருக்கா? சந்த கவிமணி தமிழ் அழகனார் இயற்றியிருக்காரு. சரிங்களா? சரி, இந்த இடத்துல பாருங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது. ஓகேப்பா, ஃபர்ஸ்ட் இந்த பிக்சரை பாருங்களேன். இந்த பிக்சர் என்ன இருக்குன்னு பாருங்க. ஓகே, தமிழ் இருக்கு சார், தமிழ்னு எழுதியிருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இயல் இசை நாடகம் 3 கொடுத்துருக்காங்க சார். இயல் இசை நாடகம் அப்படின்னு 3 கொடுத்துருக்காங்க சார். ஓகே, வேற என்ன கொடுத்துருக்காங்க சார்? யாரோ வந்து உட்காந்துருக்காங்க சார். இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உட்காந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ் இந்த ஓலைச்சுவடி வச்சிருக்காங்க. ஓலைச்சுவடி வச்சு ஏதோ படிச்சுட்டு இருக்காங்க சார். இவங்க யார் அப்படின்னா சங்க புலவர்கள்ப்பா. ஒரு யாரு? சங்க புலவர்கள். ஓகே, இவங்க எதுலப்பா உட்காந்துருக்காங்க? ஒரு பலகை மாதிரி உட்காந்துருக்காங்க சார். இது பேர் என்ன அப்படின்னா சங்க பலகை. சங்க பலகை. சரிங்களா? சரி, நல்லா பாருங்க. தமிழ் பார்த்தீங்கன்னா இயல் இசை நாடகம்னு சொல்லக்கூடிய முத்தமிழ் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 யார் உட்காந்துருக்கா? நம்முடைய தமிழ் அறிஞர்கள் இருக்காங்க. சரிங்களா? யார் இருக்கா? சங்க புலவர்கள் இருக்காங்க. அது எதில் உட்காந்துருக்காங்க? சங்க பலகையில் உட்காந்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, இந்த ஒரு அணிகலன்கள்லாம் இருக்கு. எப்படி இருக்கு? அணிகலன்கள் இருக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். சரியா? எதுக்காக சார் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். சரிங்களா? ஓகே, அணிகலன்கள் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல யாழ் போன்ற இசை தரக்கூடிய ஒரு இசை விஷயம் இருக்குது. அதுக்கடுத்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீபக் சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருட்கள்லாம் இதுக்குள்ளே அடங்குது. சரிங்களா? சரி, இது வந்து நம்ம இதில் பார்த்தாச்சு. இதுக்கடுத்து என்ன பாருங்க, இந்த இடத்துல கடல் இருக்குது. கடல் இருக்குது. சரியா? சரி சார், இந்த இடத்துல கடல் இருக்குது சார். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 வகையான சங்குகள் இருக்குப்பா. என்ன இருக்குது? 3 வகையான சங்குகள். என்னென்ன சங்குகள் பாருங்க. இது பேர் வெண்சங்கு. எங்க சார் வெண்சங்குனா எப்படி சார்? வெள்ளையா இருக்கு அப்படின்றதுனால வெண்சங்கா சார்? ஓகே, அப்படி கூட வச்சுப்போம். வெண்சங்கு. இது பேர் என்ன சார்? சலஞ்சலம். இது சார் என்ன? பாஞ்சு சன்யம். சரியா? ஓகே, எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெயர் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து இங்க பார்த்தீங்க அப்படின்னா கப்பல் இருக்கு. கப்பல் எதுக்குப்பா பயன்படுத்துவாங்க? மீன் பிடிக்கிறதுக்கு. வேற அந்த காலத்தில் எதுக்கு பயன்படுத்துனாங்க? வணிகத்துக்கு, பிஸ்னஸ் பண்ணணும். மீன் பிடிக்கிறது கூட எதுக்கு பண்ணுறாங்க? கொண்டு போய் விற்கணும். சரியா? அப்போ இங்கே என்ன நடக்குது? வணிகம் நடக்குது. வணிகத்துக்காக இந்த ஒரு கப்பல் அப்படின்றது பயன்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா முத்து இருக்குது. என்ன இருக்குது? முத்து இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ இது வரையும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே மீன் இருக்கா? சரி, மீன் இருக்குது. சரிங்களா? சரி, இப்போதைக்கு 2 பிக்சரை வச்சு நம்ம என்ன பண்ணியாச்சு, என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரே ஒரு பாடல் தான் பாட போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? ஒரே ஒரு பாடல் தான் பாட போகிறேன். அந்த பாடலில் இந்த 2 அர்த்தமும் அடங்க போகுது. சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஒரே ஒரு பாடல் தான் பாட போகிறேன்றீங்க, அதில் 2 அர்த்தம் அடங்குதுன்றீங்க. எப்படி சார் அடங்கும்? அப்படின்னு நீங்கள் வந்து டவுட்டாக இருக்கா? சரி, நான் இப்போ அந்த பாடலை பாடுறேன். எப்படி அந்த 2 அர்த்தமும் அடங்குது அப்படின்றத பார்ப்போமா? சரி பாருங்க. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலன் மேவலால் நித்தம் அணை கடந்தே சங்கத்தவர் காக்க ஆளிக்கு இணை கடந்த தே தமிழ் ஈண்டு. சார் சத்தியமாக புரியல சார் அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு தெரிய வருது. சரி, என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்ப்போம். சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இயல் இசை நாடகம், அதுக்கடுத்து அணிகலன்கள் இருக்குது, சங்க புலவர்கள் இருக்காங்க, அதுக்கடுத்து சங்க படைகளை உட்காந்துருக்காங்க, அதுக்கடுத்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி இதெல்லாம் இருக்குது. சரியா? இந்த பிக்சரில் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த பிக்சரில் நம்ம என்னென்ன பார்த்தோம்?
இங்கே வந்து ஒரு கடல், சரிங்க சார், ஓகே சார், இதில் கடல் இருக்குது, கப்பல் இருக்குது, கப்பல் எதுக்கு பயன்படுத்துறாங்க, பிஸ்னஸ் பயன்படுத்துகிறாங்க, 3 சங்குகள் இருக்குது, 3 சங்குடைய பெயர் மட்டும் எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, 3 சங்குடைய பெயர் சொல்லியிருக்கீங்க. என்னென்ன சொல்லியிருக்கீங்க, வெண்சங்குன்னு ஒன்று சொல்லியிருக்கீங்க, அதுக்கடுத்து சலஞ்சல்னு ஒன்று சொல்லியிருக்கீங்க, அதுக்கடுத்து பாஞ்சசன்யம்னு ஒன்று சொல்லியிருக்கீங்க, இது 3 சொல்லியிருக்கீங்க. சரி, அதுக்கடுத்து முத்து, ஓகேவா, முத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரியா, சரி, இது 3 நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல சொல்லியிருக்கேன். சரிங்களா, சரி, ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு பார்க்கலாம், தமிழுக்கு பார்க்கலாம். சரியா, ஃபர்ஸ்ட் எதுக்கு பார்க்க போகிறோம், தமிழ் மொழிக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிக்சர் தமிழ் தானே இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன இருந்துச்சு, தமிழ் தானே இருந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட் பிக்சரில் நம்ம தமிழை பற்றி பார்க்கலாம். அடுத்த பிக்சரில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கடலை பற்றி பார்க்கலாம், என்ன சொல்ல வராங்க அப்படின்றத. சரிங்களா, சரி, ஃபர்ஸ்ட் தமிழில் இருக்கக்கூடியதை பார்ப்போம். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலன் மேவலால் நித்தம் மனை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆளிக்கு இணை கிடந்து தேத்தமிழ் ஈண்டு. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா பாருங்க, முத்தமிழ், முத்தமிழ் அப்படின்றத பாருங்க. முத்தமிழ் தெரியுமா எல்லாருக்கும், முத்தமிழ் அப்படின்றது இயலிசை நாடகம்ப்பா. மேலே இந்த பிக்சரில் பார்த்தீங்களா, இந்த பிக்சரில் பார்த்தோமா, அப்போது முத்தமிழ் அப்படின்றது என்ன, இயல் இசை நாடகம். முத்தமிழ் அப்படின்றது இயல் இசை நாடகம். சரியா, முத்தமிழ் துய்ப்பதால் இயல் இசை நாடகம், முத்தமிழ் துய்ப்பதால், துய்ப்பதால்னா கற்பது, முத்தமிழ் நான் வந்து படிக்கிறதுனால 2 அர்த்தம் இருக்குது. சரியா, ஏன்னா 2 பாடல் இருக்குது. சரியா, 2 அர்த்தத்தை கொடுக்கணும் அப்படின்றதுனால 2 பொருள் கொடுக்குறது. சரிங்களா, அப்போது துய்ப்பது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே என்ன அர்த்தம் வருது, கற்பது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்றத சொல்கிறேன். சரியா, ஆழிக்கு இணை அப்படின்னா கடலுக்கு இணையாக சொல்கிறாங்க. நம்மளுடைய தமிழ் மொழியை கடலுக்கு இணையாக ஒரு வாட்டி சொல்கிறாங்க, அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, கடலுக்கு இணையாக ஒன்று சொல்கிறாங்க. அப்போது ஆழிக்கு இணை அப்படின்னா கடலுக்கு இணையாக சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம். சரிங்களா, சரி, இருங்கப்பா ஒரு நிமிஷம். சரி, இந்த இடத்துல பாருங்க, முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம், முச்சங்கம்னா தெரியுமா, முச்சங்கம், முச்சங்கம் கேட்டதால், முச்சங்கம் அப்படின்றது என்ன, இயலிசை நாடகம் அப்படின்றது முத்தமிழ், முச்சங்கம் அப்படின்றது 3 சங்கங்கள். சரிங்களா, 3 சங்கங்கள் அப்படின்றது. சரிங்களா, அந்த கபாடபுரம், வடமுதுரை, தென்முதுரை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். சரிங்களா, முச்சங்கம் கண்டதால் நம்மளுடைய தமிழ் மொழியில் பார்த்தீங்க அப்படின்னா 3 சங்கங்கள் வைத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழை வளர்த்தாங்க. என்ன பண்ணாங்க, 3 சங்கங்கள் வைத்து நம்மளுடைய தமிழை என்ன பண்ணாங்க அப்படின்னா வளர்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால், முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும், மெத்த வணிகலமும் அப்படின்னா அதாவது மெத்த வணிகலம்னா நம்ம 50 சரிங்களா, 50 50 சொல்லுங்க பார்க்கலாம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, அதுதானே சார், அதுதான். சரிங்களா, மெத்த வணிகலமும் மேவலால் அப்படின்னா பொருந்துதலால். அப்போது நம்முடைய தமிழ் மொழியில் 5 வகையான அணிகலன்கள் இருக்குது. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலன் மேவலால். மெத்த வணிகலன் அப்படின்றது இந்த இடத்துல அணிகலன் சொல்கிறாங்க. அணிகலன் என்னது, அணியக்கூடியது. சரிங்களா, அப்படின்னா இருக்குது சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படின்னு சொல்லக்கூடிய 5 அணிகலன் இருக்குது. நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க. நல்லா புரியணும். சரியா, ஒரு பாடல் தான் பாட போகிறேன், 2 அர்த்தத்தை நான் கொண்டு வருவேன். சரியா சார், இது ஸ்லேடையா, ஆமாம் இதுதான் ஸ்லேடை. அப்போது ஒரே ஒரு பாடல் 2 அர்த்தத்தை கொண்டு வர போகிறேன். சரிங்களா, சரி, அதுக்கடுத்து நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க அப்படின்னா அதாவது அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க அப்படின்னா அந்த சங்க பலகையில் உட்காந்துருக்கக்கூடிய சங்க புலவர்கள். நான் ஃபஸ்ட்டு காமிச்சல, இந்த சங்க பலகையில் உட்காந்துருக்கக்கூடிய சங்க புலவர்கள் வந்து செருக்கு அதிகம்ப்பா. ஈஸியாலாம் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பாடல் எழுதி போய் கொடுக்குறேன். யார்கிட்ட கொடுக்குறேன், நம்மளுடைய சங்க புலவர்கள் உட்காந்துருக்காருல அந்த 3 பேர் நல்லா குடிமையெல்லாம் போட்டு உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட போய் கொடுக்குறேன். ஐயா நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன் ஐயா, ஒரு செயல் ஏற்றிருக்கேன் ஐயா அப்படின்னு கொண்டு போய் கொடுக்குறேன். அப்போ அவர் என்ன பண்ணணும், ஐயா இதில் கொஞ்சம் லைட்டாக மாற்றிக்கோங்க, இது கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனா பரவாயில்ல. ஆனால் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இதெல்லாம் ஒரு பாடலா, இதில் வந்து தமிழ் பிழை இருக்குது, சொல் குற்றம் இருக்குது, பிழை குற்றம் இருக்குது, போய் திருத்திடுவாங்க. இப்போல்லாம் நீங்கள் எழுதக்கூடாது, இதெல்லாம் வந்து அங்கீகரிக்க முடியாது. அப்போது அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த மாதிரி உட்காந்துப்பாங்க சங்க பலகையில் உட்காந்துக்கிட்டு யார் யாரெல்லாம் இந்த மாதிரி செயல் ஏற்றிட்டு வராங்களோ செயல்லாம் பார்ப்பார். இந்த செயல் வந்து பப்ளிஷ் பண்ணலாமா வேணாமா, செயல் இந்த செயல் வந்து ஓகேவா இல்லையா, இது பப்ளிஷ் பண்ணால் பிரச்சனை ஆகுமா ஆகாதா அப்படின்ற எல்லாத்தையும் யார் பார்ப்பா அப்படின்னா சங்க புலவர்கள் பார்ப்பாங்க. திருக்குறளை எழுதின திருவள்ளுவர் எழுதிட்டு போய் கொடுத்துருக்காரு யார்கிட்ட, சங்க புலவர்கிட்ட நடந்த விஷயம். சரிங்களா, அவர் சங்க புலவர் என்ன சொன்னார், என்னது இது 1.5 அடியில் தான் இருக்கு, இப்படிலாம் வேணாம், செயல்னா பக்கமாக இருக்கணும், எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு வந்து திருப்பி அமுச்சு விட்டவங்க யார், சங்க புலவர்கள். அப்போது ஈஸியாலாம் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ செருக்கு உடையவங்க யார் அப்படின்னா சங்க புலவர்கள், அவ்வளோ சீக்கிரமெல்லாம் இதையும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி சங்க புலவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழை பாதுகாக்கிறாங்க. என்ன சார் தமிழை பாதுகாக்கிறாங்க, அப்போது
ஒரு சொற்குற்றம் வந்துடக்கூடாது. நம்மளுடைய தமிழ் மொழியில் எந்த ஒரு சொற்குற்றம் வந்துடக்கூடாது, தப்பான ஒரு பிழை வந்துடக்கூடாது. அதுக்கடுத்து வேற்றுமொழி சொற்கள் இதில் கலந்துடக்கூடாது. தமிழ் மொழியில் வேற்றுமொழி சொற்கள் கலந்துடக்கூடாது. அப்போது இவர் என்ன பண்ணுற, கான்சியஸாக எந்த ஒரு வார்த்தையும் தப்பாயிடக்கூடாது, தமிழில் எந்த ஒரு பிழையும் ஏற்பட்டக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, தமிழை பாதுகாக்கிறாங்க. சரியா? என்னதான் செருக்கு இருந்தாலும் நம்முடைய தமிழ் மொழியை யார் பாதுகாக்கிறா? இந்த இடத்துல சங்க புலவர்கள் பாதுகாக்கிறாங்க. அப்போது அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்குன்னா கடலுக்கு இணை கிடந்தே தேத்தமிழ் ஈண்டு. இந்த மாதிரி தமிழ் மொழி என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு கடலுக்கு இணையா, ஃபஸ்ட்டு தமிழுக்கு இணையா இந்த இடத்துல சொல்கிறாங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. முத்தமிழ் துய்ப்பதால் அப்படின்னா இயலிசை நாடகம். சரிங்களா? அதுக்கடுத்து முச்சங்கம் அப்படின்றது என்ன? அந்த முச்சங்கம் அப்படின்றது கபாடபுரம், வடமதுரை, தென்மதுரை, இப்போ இருக்கக்கூடிய மதுரை இருக்குல்ல, அதை 3 சங்கம் சொல்கிறாங்க. மெத்த வணிகன் அப்படின்னா ஐம்பெருங்காப்பியம். மெத்த வணிகன் அப்படின்றது ஐம்பெருங்காப்பியம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படின்றது ஐம்பெருங்காப்பியம். அதுக்கடுத்து மேவலால் அப்படின்னா பொருந்துதலால், நித்தம் அணை கிடந்து அப்படின்னா அணை கிடந்து அப்படின்னா அந்த தமிழ் என்ன பண்ணுறாங்க, அணை கிடந்து அப்படின்னா அணை கிடந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, நம்முடைய தமிழ் மொழியை காக்குறாங்க அந்த சங்க படையில் உட்காந்துருக்கக்கூடிய சங்க புலவர்கள். சரிங்களா? ஆழிக்கு இணை கிடந்து தேத்தமிழ் ஈண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஓகே சார், இப்போ எனக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு. இப்போ கடலுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். தமிழுக்கு சொன்னீங்க, சரி, இந்த ஒரு பாடலை வச்சு இப்போ அப்படியே கடலுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். கடலுக்கு எங்கே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம எது சொல்ல போகிறோம், கடலுக்கு சொல்ல போகிறோம். சரிங்களா? கடலுக்கு சொல்லலாமா? சரி, கடலுக்கு சொல்லலாம் பாருங்க. சரி, நல்லா கவனிங்க. இப்போ கடலுக்கு சொல்ல போகிறேன். முத்தமிழ். முத்தமிழ் அப்படின்னா முத்தையும் அமிழ்தனையும். என்ன சார் பிளேட் அப்படியே மாற்றிட்டீங்க? ஆமாம், முத்தமிழ் அப்படின்றது முத்தையும் அமிழ்தனையும். முத்தமிழ் அப்படின்றது முத்து அமிழ்து. கடல் என்னத்தை கொடுக்குதான், முத்தையும் கொடுக்குதான், அமிழ்தையும் கொடுக்குதான். அமிழ்து அப்படின்னா என்ன சார்? அமிழ்து அப்படின்றது நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த ஒரு பார்க்கடலை கடைஞ்சாங்க. பார்க்கடல் அப்படின்றது அந்த ஒரு மேரி இமயமலை இருக்குல்ல, அந்த மலையை கொண்டு வந்து பெரிய நாகப்பாம்பு இருக்குல்ல, அதை போட்டு என்ன பண்ணாங்களாம், அந்த ஒரு கடலை போட்டு கடைஞ்சாங்களாம். அப்படி கடையும் போது பார்த்தா அங்கேருந்து என்ன கிடச்சது, அமிழ்து கிடச்சிது அப்படின்னு நம்ம கதை படிச்சிருப்போம். சரிங்களா? புராண கதைகளில் அந்த மாதிரி அங்கே கடல் என்ன கிடைக்குதான், முத்தும் கிடைக்குதான், அமிழ்தமும் கிடைக்குதான். அதை தான் என்ன பண்ணாங்க, தேவர்கள் உண்டு ரொம்ப சாகாவரம் இருந்தாங்க, அதை வந்து அறக்கடல் கொடுக்கக்கூடாதுன்னு இருந்தாங்க. இந்த கதையெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், முன்னாடி வயசில் படிச்சிருப்போம், சின்ன வயசில் படிச்சிருப்போம். சரிங்களா? அப்போது முத்தமிழ் துய்ப்பதா அப்படின்னா முத்தையும் கொடுக்குது, அமிழ்தனையும் கொடுக்குது. முத்தையும் கொடுக்குது, அமிழ்தனையும் கொடுக்குது. முத்தமிழ் துய்ப்பதால் அப்படின்னா தருதல். சரியா? நம்முடைய கடல் என்னத்தை கொடுக்குது, முத்தையும் கொடுக்குது, அமிர்தத்தையும் கொடுக்குது. முச்சங்கம் கண்டதால், முச்சங்கம் அப்படின்னா சங்குன்னு எடுத்துக்கணும். சரியா? அங்கே சங்கம்னு எடுத்துக்கிட்டோம், இங்கே சங்குன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ முச்சங்கு அப்படின்றது என்ன, வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சனியம் சொல்லக்கூடிய 3 வகையான சங்குகளை தருது அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து மெத்த வணிகன் அப்படின்னா என்ன பண்ணாங்க, அதில் நிறைய கப்பல்கள் அப்படின்றது போயிட்டு வந்துச்சு, அதில் நிறைய என்ன நடந்துச்சு, வணிகம், அதாவது பிஸ்னஸ் அப்படின்றது நடைபெற்றுச்சு. மேவலால் அப்படின்னா பெருதலால், நிறைய பிஸ்னஸ் அப்படின்றது அங்கே நடைபெற்றுச்சு. நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்கு அப்படின்னா அந்த இடத்துல அந்த சங்குகள் என்ன பண்ணுதான், அந்த கடலில் இருக்கக்கூடிய தண்ணி வெளியே விடாமல் அந்த சங்கு வந்து காக்குதான். சும்மா அந்த ஒரு கற்பனையாக சொல்கிறார். சரிங்களா? ஏன்னா 2 மீனிங்கில் கொண்டு வரணும்ல, அதுக்காக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாராம், இந்த மாதிரி அந்த சங்குகள் இருக்குல்ல, சங்கு வந்து அந்த கடலை விட்டு வெளில வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுச்சான், அந்த சங்கு என்ன பண்ணுச்சான், ஒரு அணை மாதிரி கடந்து என்ன பண்ணுச்சான், அந்த கடலில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் காப்பாற்றுனுச்சு. ஆழிக்கு இணை கிடந்து தேத்தமிழ் ஈண்டு. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஆழிக்கு இணையா தமிழையும் இணைத்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா இந்த இடத்துல சொல்லியாச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, ஒரு வாட்டி பாருங்க. அப்போ முத்தமிழ் துய்ப்பதால், முச்சங்கம் கண்டதால், மெத்த வணிகளமும் மேவலால், நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க, ஆழிக்கு இணை கிடந்த தேத்தமிழ் ஈண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். இது யார் எதில் இருக்குது அப்படின்னா தனி பாடல் திரட்டில் இருக்குது. எங்கே இருக்குது, தனி பாடல் திரட்டில் இருக்குது. இந்த இடத்துல பாருங்க, தமிழ் இயலிசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. தமிழ் எப்படி இருந்துச்சான், இயல் இசை நாடகம் சொல்லக்கூடிய முத்தமலை வந்தது. முதல் இடை கடைச்சங்கம், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு சொல்லுவோம்ல, கபாடபுரம், மடமதுரை, தென்மதுரைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி என்ன பண்ணுச்சான், முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஐம்பெருங்காப்பியங்களே அணிகலனாக பெற்றது. ஐம்பெருங்காப்பியம் என்ன, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலனாக பெற்றது. சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது. சங்க பலகையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சங்க புலவர்கள் என்ன பண்ணாங்க, நம்முடைய தாய்மொழியை, தமிழ் மொழியை போட்டுனாங்க, பாதுகாத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து கடல். கடல் முத்தினையும் தருகிறது, அமிர்தனையும் தருகிறது. அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சனியம். வெண்சங்கு அப்படின்றது 1000 நார்மல் சங்கு கிடைக்கக்கூடிய இடத்துல ஒரு வெண்சங்கு கிடைக்கும். 1000 வெண்சங்கு கிடைக்கக்கூடிய இடத்துல ஒரு சலஞ்சலம் கிடைக்கும். 1000 சலஞ்சலம் கிடைக்கக்கூடிய இடத்துல ஒரு பாஞ்சசன்யம் கிடைக்கும். ஆகிய 3 வகையான சங்குகளை தருகிறது. எத்தனை வகையான சங்கம், 3 வகையான சங்குகளை தருகிறது. மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படியாக இருக்கிறது. அதிகமாக வணிக கப்பல்கள், சரிங்களா, அந்த வணிக கப்பல்கள் போயிட்டு வரா மாதிரி இருக்குது. தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. தன்னுடைய அலையால் என்ன பண்ணுதான், அந்த சங்கை
தடுத்து நிறுத்தி காக்குது, அலையால் என்ன பண்ணுதான் தன்னுடைய சங்கை தடுத்து நிறுத்தி காக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த இடத்துல கவனிச்சிங்க அப்படின்னா ஒரே ஒரு பாடலில் 2 விதமான அர்த்தத்தை இந்த இடத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா நமக்கு கொண்டு வந்தாங்க. இதுதான் என்ன அப்படின்னா இரட்டுற மொழிதல். இதுதான் என்னது இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா, இரட்டுற மொழிதல் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? சொல்லும் பொருள் பாருங்க. துய்ப்பது அப்படின்றது கற்பது தருதல், மேவலால் அப்படின்றது பொருந்துதலால் பெறுதலால், மேவலால் அப்படின்றது பொருந்துதலால் பெறுதலால் அப்படின்றது. சரிங்களா, ஓகே. இந்த இடத்துல பாருங்க பாடல் தமிழுக்கு எப்படி சொல்றாங்க. சரிங்களா, பாடல் பாருங்க தமிழுக்கு எப்படி சொல்றாங்க, அதுக்கடுத்து கடலுக்கு என்ன சொல்றாங்க, தமிழுக்கு எந்த விதமாக சொல்றாங்க, கடலுக்கு எந்த விதமாக சொல்றாங்க அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா, சரி பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா முத்தமிழ், முச்சங்கம், மெத்த வணிகலன், சங்கத்தவர் காக்க. சரிங்களா, கிட்டத்தட்ட என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4 பாடல் 4 விதமான இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். பாடல் அப்படின்றது பாருங்க முத்தமிழ், முச்சங்கம், மெத்த வணிகலன், சங்கத்தவர் காக்க. இதுதான் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ். அந்த கீ பாயிண்ட்ஸ் என்ன பண்ணியாச்சு, நம்ம லெஃப்ட்ல எழுதியாச்சு. என்ன பண்ணியாச்சு, இந்த இடத்துல லெஃப்ட்ல எழுதியாச்சு. சரிங்களா, முத்தமிழ், முச்சங்கம், மெத்த வணிகலன், சங்கத்தவர் காக்க அப்படின்றது. இப்போ அதுக்கான அர்த்தத்தை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்க்க போறோம். சரிங்களா, தமிழுக்கு அப்படின்னா இயல் இசை நாடகம் என்ன சொல்லக்கூடிய முத்தமிழ். முத்தமிழ் அப்படின்னா நமக்கு தெரியுமில்ல, இயல் இசை நாடகம்னு சொல்லக்கூடிய முத்தமிழாய் வளர்ந்தது. அதுக்கடுத்து முத்தினையும் அமிர்தனையும் தருகிறது. கடல் என்னப்பா தரும், முத்தையும் தரும் அமிர்தத்தையும் தரும். முத்து நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த ஒரு பிக்சர்ல, அந்த முத்தையும் தரும் அமிழ்து. சரிங்களா, அந்த ஒரு கதை சொன்னல, அதையும் எது தருது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி தருது, கடல் தருது. அதுக்கடுத்து முச்சங்கம், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முதல் சங்கம் அப்படின்றது கபாடபுரம், அதுக்கடுத்து இடைச்சங்கம் அப்படின்றது மதுரை, அதுக்கடுத்து வட மதுரை, இப்போ இருக்கக்கூடிய மதுரை. அப்போ இதுதான் 3 வகையான சங்கங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்கே 3 வகையான சங்குகள். சரியா, முச்சங்கம் அப்படின்றது இங்கே 3 வகையான சங்குகள் அப்படின்றது என்ன, வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சரியம் சொல்லக்கூடிய 3 வகையான சங்குகள் எது தருது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய கடல் தருது. அதுக்கடுத்து மெத்த வணிகலம் அப்படின்றது ஐம்பெருங்காப்பியம். ஐம்பெருங்காப்பியம் எல்லாருக்கும் தெரியுமா, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. சரிங்களா, ஐம்பெருங்காப்பியங்களை தமிழ் கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மிகுதியான வணிக கப்பல்கள். கடல் என்னப்பா போவோம், நிறைய கப்பல் போகும். சரியா, அப்போ அதிகமாக இருக்கக்கூடிய நிறைய கப்பல் போகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அதுக்கடுத்து சங்கத்தவர் காக்க. அங்கே சங்கத்தவர் என்ன பண்ணுறாங்க, சங்க பலகையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சங்க புலவர்கள் தமிழை பாதுகாத்து வளர்க்குறாங்க. சங்க பலகையில் இருந்து சங்க புலவர்கள் பாதுகாத்தமை. நீர் அலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல். இது என்ன பண்ணுதான், நீர் அலையை தடுத்து நிறுத்தி சங்கலாம் வெளில போகாமல் என்ன பண்ணுதான் காக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, ஓகே. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாடல் தமிழுக்கு எப்படி சொல்லியிருக்காங்க, கடலுக்கு எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, சரி. அதுக்கடுத்து இரட்டுற மொழிதல்னா என்ன, ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது. நம்மளுடைய சொன்னால செங்கல்பட்டு, செங்கல்பட்டு அப்படின்றது செங்கல்பட்டதால கால் அடிபட்டிருக்கு. செங்கல்பட்டு அப்படின்றது ஒரு ஊரை குறிக்குது. அப்போ 2 அர்த்தத்தை குறிக்குது. சரிங்களா, அப்போ ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல். ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது அப்படின்றது இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, அதை இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க, இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சிலேடை அணி. இதுக்கு இன்னொரு பேர் என்ன, சிலேடை அணி அப்படின்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா, ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது அப்படின்றத என்ன, அது இரட்டுற மொழிதல் அணி. இது என்ன சொல்றாங்க, சிலேடை அணி அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. சரிங்களா, செய்யுள்ளையும் உரைநடையிலும் மேடை பேச்சிலையும் சிலேடை பயன்படுத்தப்படுது. செய்யுள்ள பயன்படுத்துறாங்க, அதுக்கடுத்து உரைநடையில் பயன்படுத்துறாங்க, அதுக்கடுத்து மேடை பேச்சில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சிலேடைகள் அப்படின்றது பயன்படுத்துகிறாங்க. செய்யுள் உரைநடை மேடை பேச்சில் என்ன பண்ணுறாங்க, இந்த சிலேடைகள் அப்படின்றது பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே. புலவர் பலரின் பாடலின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு, புலவர் பலருடைய பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு 5ஆம் பகுதி கழக பதிப்பிலேருந்து இந்த ஒரு பாடல் அப்படின்றது நூல்லேருந்து இந்த பாடல் அப்படின்றது எடுத்தாளப்பட்டிருக்கு. சரிங்களா, இந்த ஒரு பாடல் அப்படின்றது எங்கேருந்து எடுத்திருக்காங்க, புலவர் பாடலின் பாடலின் தொகுப்பு. நிறைய பேர் பாடிய பாடலுடைய தொகுப்பு தான் என்ன அப்படின்னா தனி பாடல் திரட்டு. நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த ஒரு பாடலை பாடியிருப்பாங்க. சரிங்களா, நிறைய பேர் பாடக்கூடிய அந்த பாட்டிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பகுதி தான் என்ன, தனி பாடல் திரட்டு அப்படின்றது. அப்போ நிறைய புலவர்கள் சேர்ந்து பாடின தொகுதி தானே தனி பாடல் திரட்டு. அதில் 5ஆம் பகுதி கழக பதிப்பு, 5ஆம் பகுதி கழக பதிப்பு அப்படின்ற நூல்லேருந்து இந்த பாடல் என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. இந்த பாடலை படைச்சது யார் அப்படின்னா தமிழ் அழகனார், சந்த கவிமணி தமிழ் அழகனார். அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஒரு பாடலை இயற்றியிருக்காரு. சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சண்முக சுந்தரம். சரியா, அப்போ சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன, சண்முக சுந்தரம். சரியா, ஷண்மு சுருக்கி சொன்னோம் அப்படின்னா ஷண்முக அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா, சண்முக சுந்தரம். சரிங்களா, இவர் இலக்கண புலமையும், இதில் அவர் பார்த்தீங்கன்னா இலக்கண புலமை நல்லா இலக்கணத்தில் நல்ல புலமையோடு இருப்பார். எப்படி இருப்பானா, நல்ல புலமையோடு இருப்பார். இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யல் இயற்றுமை. இளம் வயசுல என்ன பண்றாரு, செய்யல் இயற்றுறாரு. சூப்பரா செய்யல் இயற்றுறாரு. நம்மளால செய்யலையே படிக்க முடியல, அவர் இளம் வயசுல என்ன பண்ணியிருக்காரு, செய்யல் இயற்றிருக்காரு. இளம் வயதில் செய்யல் இயற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் 12 சிற்றிலக்கிய நூலை படைச்சிருக்காரு. எத்தனை படைச்சிருக்காரு, 12 சிற்றிலக்கிய நூலை படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா,
ஓகே, இதுவரையும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அன்னை மொழியவும் இருட்டுற மொழியில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமுக்கு ப்ரீ மிட் டர்ம் எக்ஸாமில் இந்த கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. இதை நடத்தினதை நீங்கள் வந்து தெளிவாக கவனிச்சிருந்தீங்க அப்படின்னாலே அங்கே கேட்கக்கூடிய வினாக்கள் நீங்கள் சூப்பராகவே ஆன்சர் பண்ணியிருக்கலாம். உங்களுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, என்ன பார்த்தோம் பாருங்கள். புலவர் பலரின் பாடலின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு 5ஆம் பகுதி கழகப்பதிப்பு. சரிங்களா? அதுலேருந்து எடுத்தாளப்பட்டது தான் என்ன அப்படின்னா இந்த ஒரு பாடல். இதை படிச்சது யார் அப்படின்னா தமிழ் அழகனார். சரிங்களா? சந்த கவிமணி என குறிப்பிடக்கூடிய தமிழ் அழகனார் இயற்பெயர் என்ன? சண்முக சுந்தரம். சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன? சண்முக சுந்தரம். இவர் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண புலமை, இலக்கணத்தில் பூந்து விளையாடுவர். இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் ஆற்றும் இயற்றலும். சரியா? இளம் வயசில் பார்த்தீங்க அப்படின்னா செய்யுள் ஆற்றும் இயற்றலும் பெற்ற இவர் 12 சிற்றிலக்கிய நூல். சரிங்களா? எத்தனை? 12 சிற்றிலக்கிய நூலை படைச்சிருக்காரு. 12 சிற்றிலக்கிய நூலை படைச்சது யார் அப்படின்னா சந்த கவிமணி தமிழ் அழகனார் அப்படின்றது தெரியணும். சரிங்களா? ஓகே, இந்த பாடல் பாருங்க ஒரு வாட்டி. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தமனை கடந்தே சங்கத்தவர் காக்க ஆடிக்கிணை கிடந்த தே தமிழ் ஈண்டு. யார் ஏற்றிருக்கா? தனிப்பாடல் திரட்டல இருக்குது. சரிங்களா? முத்தமிழ் அப்படின்றது இயலிசை நாடகம். சரிங்களா? அதுக்கு அதை சொல்கிறாங்க. முத்தமிழ் அப்படின்றது இயலிசை நாடகம், அதை சொல்கிறாங்க. முத்தமிழ் துய்ப்பதால் அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? அது கற்பது. முச்சங்கம் அப்படின்னா என்ன? முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முச்சங்கம் கண்டதால். மெத்த வணிகன் அப்படின்னா ஐம்பெருங்காப்பியம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஐம்பெருங்காப்பியம் மேவலால் நித்தம் அணை கடந்தே சங்கத்தவர் காக்க. சங்க பலகையில் உட்காந்துருக்கக்கூடிய சங்க புலவர் என்ன பண்ணுறாங்க? தமிழை பாதுகாக்கிறாங்க. தமிழ் என்றைக்கும் அழிந்துடக்கூடாது, தமிழில் எந்த ஒரு சொற்குற்றம் வந்துடக்கூடாது, பொருட்குற்றம் வந்துடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? தமிழை வந்து பாதுகாக்கிறாங்க. சங்கத்தவர் காக்க. ஆழிக்கு அப்படின்னா கடலைக்கு இணையாக இருந்த தமிழ் ஈண்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்க. அதுக்கடுத்து முத்தமிழ் அப்படின்றது கடலுக்கு சொல்கிறாங்க. முத்தையும் அமிர்தனையும் தருகிறது. என்ன தருதான்? முத்தையும் கொடுக்குது, அமிர்தத்தையும் கொடுக்குது. முச்சங்கம், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்ற மாதிரி இங்கே 3 வகையான சங்குகள் இருக்குது. வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சனியம். வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சனியம் சொல்லக்கூடிய 3 வகையான சங்குகள் அப்படின்றது இங்கே கிடைக்கிது. மெத்த வணிகளமும் மேவலால். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நடக்குது. அந்த ஒரு மெத்த வணிகம் அப்படின்னா பெரிய பெருசாக இருக்கக்கூடிய அந்த கப்பல். சரியா? மெத்த அப்படின்னா கப்பல். கப்பல் வணிகத்தின் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய பிஸ்னஸ் நடக்குது. அதுக்கடுத்து நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க அப்படின்றது அங்கே என்ன பண்ணுது? அந்த சங்குகள் காக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சங்கு நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கு வெளியே போகாமல் இருக்க மாதிரி என்ன பண்ணுது? அந்த இடத்துல காக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இதை என்ன சொல்லியிருக்காங்க? சந்த கவிமணி தமிழ் அழகனார் இந்த இரட்டை மொழிகளை ஏற்றிருக்காரு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? அன்னை மொழி நம்ம பாடல் ஃபுல்லாக பார்த்தாச்சு. அதுக்கடுத்து இரட்டை மொழிகள் அப்படின்றது பார்த்துருக்கோம். இதெல்லாம் வரக்கூடிய ப்ரீ மிட் டர்ம் எக்ஸாம் கேட்பாங்க. மிட் டர்ம் எக்ஸாம்லேயும் இந்த போர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க. நிறைய பேர் இரட்டை மொழிகள் கிடையாதுன்னு சொல்கிறீங்க. 2024 சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2024 புக் எடிஷனை வந்து உங்களுக்கு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. 2025-26க்கான ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது என்ன பண்ணுங்க அப்படின்னா சிலபஸ் பிரேக் டவுன் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட், சிபிஎஸ்சி உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அகாடமிக் அப்படின்னு ஒரு வெப்சைட், அந்த ஒரு காலம் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா லாங்குவேஜில் உங்களுக்கு என்ன அப்படின்னா எந்த கரெக்டாக எது கொடுத்துருக்காங்க, எதில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு வாட்டி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இந்த பாடல் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கிளாஸ் எப்படி இருந்துச்சு, எல்லாருக்கும் புரிஞ்சுதா, எல்லாருக்கும் கிளியர் ஆனிச்சா அப்படின்றதையும் சேட்டில் போடுங்க. சரிங்களா? கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை ஒன்று தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த ஒரு வகுப்பில் சந்திக்கலாம்.